ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. கவிதையாக வருகிறது. வருகின்ற வார்த்தைகள் வலியோடு வருகிறது, பதிவாகிறது. மக்கள் கூட்டம் சேருகிறது, இளைஞர்கள் எழுச்சி பெறுகிறார்கள், ஆரவாரம் செய்கிறார்கள், கூடுகிறார்கள், வசூலாகுது. என்னடா வலிக்குது உங்களுக்கு? உங்களை மாதிரி ஆடிட்டோரியத்தில் உட்காந்துக்கிட்டு சின்னஞ்சீறு கிளியே பாடு. துப்பாக்கி தோற்கின்ற காலம் வரும் வரை எனக்கு தோல்வி இல்லடா, என் பாட்டு தோற்காதடான்னு பாட்டுன்னு ஒரு பாட்டு இருக்குது. சதீஷ் இந்த ரேப் வடிவம் சொல்லி வரும்போது இது கலக குரல் சொன்ன நியூயார்க்கினுடைய அதனுடைய தொடக்கம் சொன்ன கருப்பின மக்கள் தான் இதை முதல்ல கையெடுத்தாங்க. நம்ம ஊரில் யாரெல்லாம் பேசினாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேப் வடிவத்துக்கெல்லாம் தொடக்கமே யாருன்னு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் நிற்பான். ஏன் சித்தர்கள் நிற்கிறான்னு பார்த்தீங்கன்னா எந்த மரபு வழிக்குள்ளும் உள்ளடங்காமல் இந்த பூஜை புனஸ்காரம் மணி ஆட்டுறது சனாதனம் அதெல்லாம் பற்றி எதுவுமே பேசாம அவன் சிவனோடு சிவன் அவனோடு. சமீபத்தில் ரெட்ரோன்னு ஒரு படம் வந்தது, அதில் ஆச்சி சந்தனக்கட்டை அப்படின்னு ஒரு பாட்டு வருது. ஒரு நாட்டுப்புற பாடல் வரக்கூடாதுன்னு நான் சொல்ல, ஆனால் இந்த வடிவங்களை தேடி திருடி பணம் பண்ணிட்டு என்ஜாமி வந்தது. இத்தனை அற்புதமான வரிகள். அதே பையன் கள்ளமௌனின்னு ஒரு பாட்டு நடப்பு அரசியலை பற்றி வடவர் தெற்கர் பிரச்சனை பற்றி எவ்வளோ அழகா பேசியிருக்கான். 2 முறை எடுத்து போட்டேன். அவனை சந்தோஷ் நாராயண உரங்கட்டி விட்டார். ஒரு பாட்டுல உலகத்தினுடைய மொத்த அரசியலும் பேசி முடிக்கிறான். அவன் பேசுகின்ற பொருள் இருக்கு பாருங்க, அதான் நான் வியர்வை சட்டையாக போட்டுக் கொள்கிறேன். அந்த சட்டை போடாம வரணும்னு நீ கூப்பிடுறதுக்கு காரணமே வர்ணாசிரமத்தினுடைய அடிப்படையில் அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சட்டை இல்லாம வரணுன்றது. அதை எதிர்த்து சிவகிரி ஆசிரமம் இன்னைய தேதி வரைக்கும் போராடிட்டு இருக்கு. மதத்தை முகமூடியாக போட்டுக்கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்ற வேடதாரிகள். அந்த வேடதாரிகளுடைய முகத்தை கிழிப்பதற்கு வந்த வேடனாகத்தான் அவன் அறியப்படுகிறான். கமலஹாசன் ஒரு உண்மையை சொல்றார், தமிழ் தான் தாய்மொழி, தமிழிலிருந்து தோன்றியதுதான் கன்னடம் என்கின்ற உண்மையை நீ மறைப்பது என்பது உன் அப்பன் பெயரை மறைப்பதை போன்றது, உன் அம்மா பெயரை மறைப்பது போன்றது. கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதின ஒரே காரணத்துக்காக அவர் தப்பிச்சிட்டாரு. இல்லைன்னா அவரை உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பாங்க. அவருடைய நடை உடை பாவனைகள் பழக்க வழக்கங்கள் பதிவு செய்யப்பட்ட அவருடைய தவறுகளை அவரே பதிவு செய்த எல்லா விஷயத்தையும் வச்சு நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் வே. பாலு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ராஜவேல். பொதுவாக ஒடுக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய வழிகளை பாடல்கள் மூலியமாக இல்லை வேறு வகையிலோ தெரிவிப்பாங்க. அப்படி தெரிவிக்கும் போது அதுக்கு எதிர்ப்புகளும் வரும். குறிப்பாக சனாதனம் அந்த மாதிரிலாம் எதிர்ப்புலாம் வரும். அது எப்படி பார்க்குறீங்க? ஒன்று இசைவாணிலாம் இருந்தாங்கல்ல, அவங்க பாடும்போதும் சில எதிர்ப்புகள்லாம் வந்தது. அந்த பாட்டு ஐயப்ப பாட்டு பாடும்போது சில எதிர்ப்புகள்லாம் வந்தது. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறது தான். இப்போ வேடன் கேரளாவில் அவருக்கான ஒரு பெரிய ரசிகர் கூட்டமே இருக்குது. இப்போ ஒரு வார காலமாக அவரை பற்றிய செய்திகளும் சமூக வலைதளத்தில் அவரை பற்றியாவே செய்தியாகவே இருக்குது. எதிர்ப்பு எவ்வளோ இருக்குது, அதை விட ஆதரவும் இருக்குது. ராப் பாடல்னா என்ன? முதல்ல அதாவது ராப் அப்படின்றது இந்த கடைக்கு போனீங்கன்னா சிக்கன் ரேப்பு, எக் ரேப்பு, மட்டன் ரேப்லாம் கொடுப்பாங்க தெரியுமா? காய்கறியோட மட்டன் கிட்டன்லாம் கலந்து ஒரு மாதிரி கொத்தி போட்டு அதை ஒரு சப்பாத்தியில் மடித்து ரேப் பண்ணி சுருட்டி கொடுக்கறது. அது ஒரு ரேப்புன்றது அது வேற ஒரு அர்த்தம். அதுக்கு வார்த்தையும் வேறு. ஆனால் இந்த ரேப்ன்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வலியை அல்லது ஒரு அழுகையை அல்லது கண்ணீரை ரொம்ப சந்தோஷமாக பாடுற ரேப் பாடல்கள் ரொம்ப குறைவு. ஒடுக்கப்பட்ட இன ரீதியாக மத ரீதியாக ஒடுக்கப்பட்ட அல்லது முற்றிலுமாக அழித்து ஒழித்து விட வேண்டும் என்று நினைக்கின்ற மக்கள் இவங்கெல்லாம் பேசுகிற குரல் தான் ரேப். அது இப்போ உதாரணத்துக்கு படுற கஷ்டத்தெல்லாம் ஒப்பாரி வச்சு அழுவுறது இல்லையா? வீட்டில் நாட்டுப்புற பாடல்களில் ஒப்பாரி வச்சு அழுவாங்க இல்லை? இறந்து போனால் மட்டுமே அழுவது ஒப்பாரி அல்ல. கடவுள் கண்ணீரை துடைக்கவில்லை என்றால், பெற்ற பிள்ளை ஏமாற்றி விட்டால், கணவன் வீட்டை விட்டு துரத்தி விட்டால், அது வேறொருத்தியுடன் சென்று விட்டால், எல்லாவற்றையும் பதிவு செய்கின்ற குரல் நாட்டுப்புற கலைகளில் எல்லா இடத்துலையும் குரல் இருக்குது. அது அழுகையின் குரல், வலியின் குரல் எல்லாம் கலந்தது. அது ரொம்ப ஆக்ரோஷமாக ஒரு நெருப்பு வெடிச்சுன்னா எப்படி நெருப்பு துண்டங்கள் அப்படியே பரவி அங்கிங்கனாதபடி எல்லா இடத்துலையும் போய் ஒரே நேரத்தில் நெருப்பு கோலம் மாதிரி குவிஞ்சதுன்னா எப்படி இருக்கும்? அதனுடைய வேகம் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அந்த அடக்கி வைக்கப்பட்ட வலி, அழுகை, கண்ணீர், ரத்தம் எல்லாம் பிச்சுக்கிட்டு வெளியில் வரும்போது அந்த சொற்கட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த வார்த்தைகள் விழுகின்ற வேகம், அதில் இருக்கின்ற வன்மம், அதில் இருக்கின்ற வன்மம் சொல்ல முடியாது, அதில் இருக்கின்ற வலி, அந்த பெயின், அதனுடைய மிக ஆழமான உள்வலி இருக்குல்ல, அந்த உள்வலி வார்த்தைகளாக கொட்டிக்கிட்டே இருக்கும்போது அது கொஞ்சம் கவிதை சார்ந்ததாக, நிறுத்த முடியாத ஒரு ஒலிக்கோர்வையாக ரேப் செய்யப்பட்டுன்னா ஒன்றாக இணைக்கப்பட்டு கொடுக்குற ஒரு வடிவத்துக்கு பேர் நம்ம ரேப்பு அப்படின்னு கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லலாம். அது வலிகளை மட்டும்தான் பேசுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாவற்றை பற்றியும் பேசுவதற்கு ரேப் பாடல்கள் இருக்கிறது.
உலகத்தில் வந்து இன்றைக்கி வந்து கருப்பின மக்கள் தான் இதனுடைய தொடக்கம். குறிப்பாக நியூயார்க் நகர வீதிகளில் டவுன் டவுன் என்று சொல்லப்படுகின்ற இடங்களில் நடத்தப்படுகின்ற அடக்குமுறை, கருப்பர்கள் மீது நடத்தப்படுகின்ற அடக்குமுறைகளுக்கு எதிராக ஒலிக்கப்பட்ட கலக குரல், கலக பாடல். இப்போ நம்ம ஊரில் கோவன் பாடுவார் இல்லையா அடிக்கடி. அப்புறம் வந்து நான் நிகழ்ச்சியில் நிறைய முறை நான் பதிவு பண்ணியிருப்பேன். கேரளாவில் ஏற்கனவே ரேஷ்மி சதீஷ் என்ற ஒரு நாட்டுப்புற பாடகி ரொம்ப அற்புதமான சில பாடல்கள் பாடியிருக்காங்கன்னு 2-3 வாட்டி நிகழ்ச்சியில் நான் பேசியிருக்கேன். இணையத்தில் தேடி பார்க்கணும். அதாவது தோக்கு தோக்குன்ன காலம் வரும்பரே நாக்கு தோல்கில்லடா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். துப்பாக்கி தோற்கின்ற காலம் வரும் வரை எனக்கு தோல்வி இல்லடா, என் பாட்டு தோற்காதடான்னு பாடுபாட்டுன்னு ஒரு பாட்டு இருக்குது ரேஷ்மி சதீஷ். அதே ரேஷ்மி சதீஷ் வந்து ஒக்கி புயல் வந்தப்போ ஒருத்தரும் வரலன்னு தமிழில் ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. அதை பற்றியும் நமது நிகழ்ச்சிகளில் நான் பதிவு பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து இந்த இயற்கை வளங்கள் எப்படியெல்லாம் காணாமல் போய்விட்டது என்று பழமையான கேரளத்தினுடைய பாடல் வடிவில் வந்து அவங்க பாடின ஒரு பாட்டு இருக்குது. பன்னெண்டெங்கில் ஒரு நாடு உண்டார்னே ஆநாட்டில் புழல் உண்டார்னே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. ஒரு நாடு இருந்தது, அந்த நாட்டில் ஆறு இருந்தது, ஆற்றில் தண்ணீர் இருந்தது, தண்ணீரில் குளிர் இருந்தது, குளிர்ந்த இடத்துல வந்து அதை பருகுவதற்கு பறவைகள் வந்தது, பக்கத்தில் கதிர்கள் இருந்தது, கதிர் கொத்த கிளி வந்தது அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டில் கூட ஒரு வீட்டில் புகை வந்தால் மறு வீட்டில் பசி அடங்கும்ன்ற வரி இருக்கும். ஒரு கண்ணில் கண்ணீர் வழிந்தால் துடைப்பதற்கு பக்கத்து வீட்டு கரங்கள் வரும். அந்த இடத்துல அன்னைக்கு ஜாதியும் இல்லை, மதமும் இல்லை, ஒன்றை படைச்சோன் என்ன படைச்சோன்ற யாருமே இல்லை, மனிதன்தான் இருந்ததுன்னு பாடின பாடலை ரேஷ்மி சதீஷ் பாடியிருக்கு. கிட்டத்தட்ட 3-4 முறை நான் வந்து அவங்கள பற்றி நிகழ்ச்சி வந்து இப்போது விளையாட்டாக சொல்ல போகணுன்னு கேட்டிங்கன்னா நம்ம மே மாதம் 21 நிகழ்ச்சி ஆரம்பித்தோம். இன்றைக்கி 4 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 4 வருஷம் முடியும் போது நான் ரேஷ்மி சதீஷை பற்றி ஒரு 7-8 வாட்டி பேசியிருப்பேன். அதே மாதிரி வந்து நீங்கள் அந்த கலக குரல் நான் சொல்கிறது காரணம் வந்து அதே கேரளாவிலேருந்து ரேஷ்மி சதீஷ் ஏற்கனவே வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு பாடகர். இப்போ இந்த வேடனுக்கு நான் வரேன். எனக்கு கொஞ்சம் நிகழ்ச்சி நீண்டதாக இருந்தாலும் நிறைய தகவல்கள் வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் மக்களுக்கு. நீளாமல் பார்த்துக்கிறேன். அதாவது இந்த ரேப் வடிவம் சொல்லி வரும்போது இது கலக குரல்னு சொன்னோம். நியூயார்க்கினுடைய அதனுடைய தொடக்கம் சொன்னேன். கருப்பின மக்கள் தான் வந்து இதை வந்து முதல்ல கையெடுத்தாங்க. கையில் எடுத்து பாடும்போது அதில் பல ஃபேமஸ் சிங்கர்ஸ் இருக்காங்க. இப்போ நம்ம மைக்கேல் ஜாக்சன்லாம் நீங்கள் எடுத்திங்கன்னா இனவெறிக்கும் மொழிவெறிக்கும் ரேசிசத்தில் வந்து ரொம்ப அடிபட்டவர். அவருக்கு இயற்கையாகவே உடல்நலக் கோளாறு வந்து விண்டிலோகோ அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு தோல் வந்து வெள்ளையாக மாறுகின்ற ஒரு வியாதி இருந்தப்பே கூட அவர் தான் வெள்ளையாக மாற வேண்டும் என்பதற்காக பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. நிறமாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்டார். ஆனால் தன்னுடைய கருப்பு நிறத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து போராடி கொண்டிருந்ததாக ஜாக்சன் மீதே ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. ஆனால் இன ரீதியாக மக்கள் எல்லாம் எப்படி ஒடுக்கப்படுகிறார்கள், ஒயிட் அண்ட் பிளாக் போன்ற பாடல்கள், பல பாடல்கள் வந்து ஒரு பாடலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நியூயார்க் நகர வீதிகள்லேயே எங்கேயோ வந்து பரதநாட்டியம் ஆடிட்டு கூட ஒரு பொண்ணு கொஞ்சம் தமிழில் பாடிட்டு போவோம். அந்த மாதிரி அந்த வழிபட்ட மனிதருடைய வாழ்க்கையை வந்து மைக்கேல் ஜாக்சன் வந்து மிக ஆழமாக பதிவு செஞ்சுருக்காரு. மரணம் தழுவிய காரணத்தால் வந்து அந்த குரல் எடுபடாமல் போயிடுச்சு. பெண்ணாக பிறந்து செக்ஷுவலி அப்யூஸ்டு சைல்டு என்று சொல்லப்படுகின்ற பெற்றோரால், தகப்பனால், உறவினர்களால் சீரழிக்கப்பட்ட ஒரு பெண் தான் தன்னுடைய வலிகளையெல்லாம் பேசுவதற்காக கையில் எடுத்த மீடியம் வந்து தொலைக்காட்சி. அந்த தொலைக்காட்சியில் வந்து அந்த வலிகளையெல்லாம் பேச ஆரம்பித்த அந்த பெண் ஒரு கட்டத்தில் வலியோடு இருக்கின்ற அத்தனை மனிதர்களுடைய வலிகளையும் பதிவு செய்கிறாங்க. பேசுகின்ற குரலாக உலகத்தில் இருக்கின்ற அத்தனை மக்களும் பேசுகின்ற ஒரு பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணுறாங்க, ஊஃப்ரா வின்ஃப்ரே. அந்த ஊஃப்ரா வின்ஃப்ரே வந்து அந்த பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணி அடிபட்ட மனிதர்கள் எல்லாம் பேசுகின்ற இடத்தில் தான் பட்ட பாடுகளையும் துன்பங்களையும் பதிவு செய்கிறார். அந்த ஷோ தான் உலகத்தில் இன்றைக்கி நடந்துட்டு இருக்கிற அத்தனை டாக் ஷோவுக்கு வந்து ஓப்பனிங் சொல்லலாம். அதுதான் அதனுடைய தொடக்கம். இந்த அரட்டை அரங்கம் மிஸ்ஸு நடத்துந்து இன்றைக்கி எல்லா தொலைக்காட்சிகளையும் நடத்துகின்ற விவாதங்களை உலக அளவில் பல வருடங்கள் நிறுத்தாமல் நடத்தினவங்க ஊஃப்ரா வின்ஃப்ரே. அவங்க பேசுனது வலியோடு இருக்கிற மனிதர்களை பற்றி தான் பேசினாங்க. இப்போ இந்த கருப்பர்கள்லாம் வந்து கோயிலுக்கே போகக்கூடாது, அவங்களுக்கு சர்ச்சை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெள்ளையர்கள் நடத்திய ஆட்டங்களை பற்றி பேசியிருக்கேன். அதற்கென்று ஒரு இயக்கம் இருந்தது. இவங்க கோயிலுக்கு போகக்கூடாது, இவங்களுக்குன்னு தனி சர்ச் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் கருப்பர்களுடைய சர்ச்சாக பார்த்து கொடுத்துறதுக்கு ஒரு இயக்கம் வந்தது. ட்ரிபிள்-கேன்னு சொல்லுவாங்க, கூக்ளக்ஸ் கிளான். அந்த கூக்ளக்ஸ் கிளானுடைய நோக்கமே வந்து கருப்பர்களை
வேரடி மண்ணோடு ஒழிக்க வேண்டும். இப்போ இந்த மாதிரி உலகத்தில் வழிபட்ட மனிதர்கள்லாம் பேசிகிட்டு இருக்கிற காலத்தில் நம்ம ஊர்லேயும் பேசியிருக்காங்க. நம்ம ஊரில் யாரெல்லாம் பேசினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேப் வடிவத்துக்கெல்லாம் வந்து தொடக்கமே யாருன்னு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வந்து நிற்பான். ஏன் சித்தர்கள் வந்து நிற்கிறான்னு பார்த்தீங்கன்னா, எந்த மரபு வழிக்குள்ளும் உள்ளடங்காமல் காட்டிலையோ மேட்லேயோ உட்காந்துட்டு கிடைச்சதை சாப்பிட்டுட்டு இந்த பூஜை புனஸ்காரம் மணி ஆட்டுறது சனாதனம் அதெல்லாம் பற்றி எதுவுமே பேசாமல் அவன் சிவனோடு சிவன் அவனோடு சிவன் தான். நீங்கள் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதர் தான் முதல் ராப் சிங்கர்னு சொல்லணும் நான். ஏன்னா அந்த தாளக்கட்டும் சொற்கட்டும் அது வந்து விழுகின்ற விதமும் இசையோடு அது தன்னை அறியாமலே இசையாவதும் அருணகிரிநாதரில் ஆரம்பிக்கும். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்துக்கொரு வித்துக்குருவரை என ஓதும் அப்படின்னு வரும்போதே அந்த தாளக்கட்டும் சொல்லிருக்கு. அதை முக்கட்பர மற்குச்சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவர் 33 தமரரும் அடிபேனன்னு சொல்லும்போது அதில் ஒரு இசை இருக்கும், அதில் வந்து விழுகின்ற வேகம் இருக்கும், கடவுளை பற்றிய செய்தி இருக்கும், பெண்களோடு போகாத வாழ்க்கையை பற்றி பேசுவதாக இருக்கும், எல்லாம் இருக்கும். இப்போ இந்த ஜாதி மதங்கள்லாம் உடைக்கிறதுக்கு தான் வேடன் பேசுகிறான்னு நம்ம பேசுகிறோம். அதனுடைய குரலாக தான் வந்திருக்கான்னு சொல்கிறோம். நான் பல நிகழ்ச்சிகளில் பேசியிருப்பேன். சிவவாக்கியர் அதை பற்றி பேசிட்டாரு, சிவவாக்கியர் அதை பற்றி பாடிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. பெண்களை பற்றி பேசும்போது ஒரு சித்தர் பாடல் இருக்கு. சிறுநீர் ஒழுகும் சிறுதுளைக்கு விரர் கடை கீழ் இருக்கும் பெருதுளைக்கோ அழுதாய் பித்தா. பெண் மோகம் வேண்டாம்னு ஒரு பக்கத்தில் சொல்லும். இன்னொரு பக்கத்தில் ஒரு சித்தர் பாடல் என்ன சொல்லும், பறைச்சி என்பது ஏதடா பணத்தி என்பது ஏதடா. நிறைய முறை நான் கோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த ஜாதிகளை ஒழிக்க வேண்டும் என்பதில் சித்தர்கள் எவ்வளவு தீவிரமாக இருந்தார்கள். பறைச்சி என்பது ஏதடா பணத்தி என்பது ஏதடா, பறைச்சி போகம் வேறதோ பணத்தி போகம் வேறதோ, எலும்பு தோல் இருக்கிலும் இலக்கமிட்டு இருக்குமோ, எலும்பு தோல் இறைச்சியில் இலக்கமிட்டு இருக்குமோ, பறைச்சி போகம் வேறதோ பறைச்சி பணத்தி இரண்டுமே பகுந்து பாரும் மும்முளேன்னு ஒரு சிவவாக்கியர் பாட்டிருக்கு. கடவுளை வந்து அவன் கேள்வி கேட்கும்போது எல்லாத்துக்கும் பார்க்கும்போது ஒரு குறியீடை வச்சுக்கிட்டு தன்னுடைய வழிகளை வந்து மனுஷன் பேசிக்கிட்டே வந்திருக்கான். அதனுடைய வடிவங்கள் மாறிட்டு இருந்திருக்கு. அப்பன் வருவான் அவன் பின்னே மகன் வருவான், தப்பென்று சொல்லாதடி குதம்பாய் தவறென்று சொல்லாதடி, கையில் காசில்லாதவன் கடவுளே ஆனாலும் கதவை சாத்தடி என்று பரத்தேர் வீட்டு நியாயத்தை பேசுறதை கூட சித்தன் பேசியிருக்கான். பெண்ணாசை பற்றி பேசியிருக்கான், மண்ணாற்றை பற்றி பேசியிருக்கான். கடவுளை வந்து நேரடியாக அரையிற மாதிரி கேள்வி கேட்பான். அந்த மாதிரி கேள்வி கேட்டு கொண்டிருக்கின்ற பரம்பரைகளிலிருந்து வந்தவர்கள் தான் தமிழர்கள் என்பதால் தான் சிவனை பார்த்து நக்கீரனால கேள்வி கேட்க முடிஞ்சுது. அப்போ தன் மீது சுமத்தப்படுகின்ற அடக்குமுறைகளுக்கு எதிராக ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக எந்த சமூகம் எழுகிறதோ எந்த குரல் எழுகிறதோ அது கலக குரலாக தான் இருக்கும். அந்த கலக குரல் வரும்போது அது கொண்டு வருகின்ற வடிவம் வேறு. கூத்து பாடலாக இருக்கலாம், நாட்டார் மரபுகளில் வருகின்ற நாட்டுப்புற பாடலாக இருக்கலாம், வலிகளை பேசுகின்ற வடிவம் எதுவாக இருக்கலாம். இன்றைக்கி வந்து ரெக்கேன்னு ஒரு வடிவம் இருக்குது. அந்த ரெக்கே வடிவத்தில் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மரபு வழியாக ஒடுக்கப்பட்ட கலைஞர் வந்து பாப் மார்லி பாடியிருப்பான். பாப் மார்லி வந்து பாடினது எல்லாமே மக்களுடைய வலிகளை பற்றி பாடிய பாடல். அந்த பாப் மார்லியை ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிவனை பற்றிய பாடல்களே தனியாக ஆல்பம் இருக்குது. ஓம் நம சிவாயன்னு ஒரு பாட்டுக்கு போட்டு பாருங்கள், பாப் மார்லின்னு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு. அந்த குரலும் அந்த இசை வடிவமும் அவர் வந்து அதுக்குள்ளே உள்ளுக்குள்ளே வந்து போகிற வேகமும் இருக்குது பாருங்கள். இறை நம்பிக்கை இல்லாதவர்களோடு அந்த பாடலை கேட்க முடியும். அப்படி இசை என்பதை கடவுளை கேள்வி கேட்கின்ற ஒன்றாக, சமுதாயத்தை கேள்வி கேட்கின்ற ஒன்றாக, தன்னுடைய அழுகையை பதிவு செய்கின்ற ஒன்றாக பயன்படுத்துகின்ற ஒன்று மரபு வழியாக உலகத்தில் எல்லா நாடுகள்லையும் இருக்குது. அதுக்கு தான் சித்தர்கள்லாம் நான் உதாரணம் சொன்னேன். இப்போ இந்த வேடன் அப்படின்ற பையன் வரும்போது இங்கே ஏன் இதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து இவங்க பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாதாரணமாக நம்ம தமிழ்நாட்டில் என்ன நடத்துதுன்னு கேட்டிங்கன்னா, ஐ ஆம் சாரி ஐயப்பா உள்ளே வந்தால் தப்பாப்பா என்ற ஒரு கேள்வியை இசைவாணி என்ற பொண்ணு வந்து பாடிச்சு. எப்போ பாடிச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஐயப்பன் கோவிலுக்கு மட்டும் அல்லாமல் மகாராஷ்டிராவில் இருக்கின்ற சனி சிக்னாப்பூர் கோவில் விட மும்பையில் இருக்கின்ற ஹாஜி அலி தர்கா உள்பட எல்லா இடங்களுக்கும் பெண்கள் செல்வதற்கு உரிமை உண்டு என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்ததற்கு பின்னால் இன்றைய தேதி வரையில் ஐயப்பன் கோவிலுக்குள் பெண்கள் அனுமதிக்கப்படவில்லை. அந்த தீர்ப்பினுடைய அடிப்படையில் ஒரு ஆதங்கத்தில் நான் ஏன் உள்ளே வரக்கூடாது என்று கேட்கின்ற ஒரு கேள்வியை ஆங்கிலத்தில் தொடங்கி பாடிய ஒரே ஒரு காரணத்திற்காக இசைவாணி என்ற பெண் இன்றைய தேதி வரையில் ஒடுக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் ஒதுக்கப்பட்டும் விட்டார். இன்னைக்கு இத்தனை பேர் குதிக்கிறான தமிழ்நாட்டில் யாரும் இசைவாணி பற்றி பேசலை. நான் தான் இப்போ 3வது வாட்டி பேசிகிட்டு இருக்கேன்.
இசைவாணியை யாரெல்லாம் அடையாளமாக காட்டி கொண்டார்களோ. இங்கே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. நம்ம பசங்க வலியெல்லாம் பதிவு பண்ணுவான், அழகாக படம் எடுப்பான். புரியுதா உங்களுக்கு? படம் எடுத்து அந்த நான் ஒரு படத்தை வந்து பேர் சொல்ல விரும்பலை, அந்த படத்துக்கு வந்து ஆஸ்கார் அவார்டே கொடுக்கணும்னு நான் சொன்னேன். அந்த ஆஸ்கார் அவார்டு கொடுக்குற அளவுக்கு மனிதனுடைய வலியை வந்து அந்த படம் வந்து பதிவு பண்ணியிருக்குன்னு சொல்கிறேன். அடுத்த படம் பார்க்குறேன் நான், நம்ம போயஸ் கார்டனில் போய் ஜென்ம சாபல்யம் வாங்குறான். ஒரு படம் எடுக்கிறான், உடனே பேர் வருது, பேர் வந்த உடனே பணம் வருது, அவனுடைய உடை மாறுது, நடை மாறுது. அடுத்த நிமிஷம் நேராக போய் ரஜினிகாந்த் வச்சு படம் எடுத்துன்னு கிளம்பிடுறானுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் எதுவுமே சரியில்லைன்னு சொல்லிட்டு அரசியல் பேசுகிறான். இவங்கெல்லாம் பேச வேண்டிய பேச்சு இது. வேடனுக்காக எழ வேண்டிய குரல்கள் இசைவாணிக்காகவும் எழுந்திருக்க வேண்டும். இன்றைக்கி அந்த பொண்ணு வீட்டில் உட்கார வச்சுட்டாங்க. இதில் ஒரு பெரிய வேடிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை போன்ற வடிவங்கள் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் தின்னு திருடுற கூட்டம் வந்து ஒன்று தின்னுக்கிட்டே இருக்குது. இப்போ சமீபத்தில் ரெட்ரோன்னு ஒரு படம் வந்தது பார்த்தீங்களா? அதில் ஆச்சி சந்தனக்கட்டை அப்படின்னு ஏதோ ஒரு பாட்டு வருது. ஒரு நாட்டுப்புற பாடல் வரக்கூடாதுன்னு நான் சொல்ல, ஆனால் இந்த வடிவங்களை தேடி திருடி பணம் பண்ணிட்டு என்ன வெளியில் வந்து சனாதனம் பேசுவான். இன்றைக்கி வந்து எளிய மக்களுடைய இசையை திருடி வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் 2 பேர் இருக்கான். ஏற்கனவே நான் பதிவு பண்ணிட்டேன் யார் யாருன்னு. புரியுதுங்களா? 1 2 அந்த % தான். வட சென்னையில் இருக்கின்ற எளிய மக்களோட பசங்கள்லாம் கூப்பிட்டு பாட்டை போட்டு கல்லா கட்டுறது இவனுங்க. ஆனால் அறிவு வந்தான் நடுமத்தில், என்ஜாய் என்ஜாமி வந்தது. எவ்வளோ பெரிய ஆல்பம் அது, எத்தனை அற்புதமான வரிகள். அதே பையன் கள்ளமௌனின்னு ஒரு பாட்டு வந்து நடப்பு அரசியலை பற்றி, வடவர் தெற்கர் பிரச்சனை பற்றி எவ்வளோ அழகாக பேசியிருக்கான்னு நான் 2 முறை எடுத்து போட்டேன். தெருக்குறள் அப்படின்ற அவன் ஆல்பம் பற்றி பேசினேன். அவனை சந்தோஷ் நாராயணன் ஓரங்கட்டி விட்டார். இன்றைக்கி அந்த பையன் எங்கே போனான்னு தெரியல. ஆனால் இப்படி வந்துக்கிட்டு இருக்கிற இடத்துல எத்தனை வடிவங்கள் வந்தாலும் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய குரலை வந்து சொல்லணும்னு கேட்கும்போது இந்த வேடனை பற்றி நம்ம இப்போ தான் வந்திருக்கேன் நான். வேடனுடைய பின்புலம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து யாழ்ப்பாணம், அப்பா வந்து கேரளா. யாழ்ப்பாணத்திலிருந்து ஏதிரியாக தமிழ்நாட்டிற்கு வந்த ஒரு பெண் கேரளாவில் இருக்கின்ற ஒருவரை திருமணம் செய்து கொண்டு, குறிப்பாக கொஞ்சம் வசதி குறைந்த மக்கள் வாழ்கின்ற இடத்துல பெரியார் ஆற்றங்கரையோரமாக பாலக்காடு பகுதியில் வந்து வாழ்க்கையை தொடங்குறாங்க. கேரளாவும் யாழ்ப்பாணமும் ஒரு வித்தியாசமான பூமி. நிறைய பேருக்கு சொன்னால் அவங்களுக்கு வந்து உரைக்கும்னு நினைக்கிறேன். கேரளா எவ்வளவுதான் 100% படிப்பறிவு பெற்ற மாநிலமாக இருந்தாலும், கம்ப்ளீட் லிட்ரேட்டுன்னு சொல்லப்படுகின்ற மாநிலமாக இருந்தாலும், ஜாதி பேர் போடாத ஆளுங்களே அங்கே கிடையாது. எவ்வளோ படிச்சிருந்தாலும் பேருக்கு பின்னாடி ஜாதி போடுற ஊரில் வந்து கேரளா ஒன்று. உச்ச நீதிமன்றத்தினுடைய மிக மூத்த நீதிபதியாக இருந்து உலக புகழ் பெற்ற பல வரலாற்று சிறப்பு வாய்ந்த தீர்ப்புகளை எல்லாம் எழுதிய ஒரு நீதியரசர் அவர்களே கடைசி வரைக்கும் தன்னுடைய பேரை வந்து VR கிருஷ்ணா ஐயர் தான் போட்டுப்பார். அந்த ஜாதி பேரை வந்து அவர் கடைசி வரைக்கும் எடுக்கல. அது கேரளா வந்து ஒரு வித்தியாசமான ஜாகிரபி. யாழ்ப்பாணமும் கொஞ்சம் அதிக ஜாதிய கட்டப்பொறி உள்ளவங்கள்ட்ட இந்த சாதி இந்த மேற்றுமெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ பொதுவாகவே கேரளா வந்து படிப்பு அதிகம் அப்படின்லாம் சொல்லிக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஏன் அங்கே அந்த வேற்றுமை வருது? இந்த இடத்துல பிறந்து வளர்ந்த ஒரு பையன் அதையெல்லாம் பார்த்துட்டு யாழ்ப்பாணத்துலேயும் இப்படி ஜாதிய கட்டமைப்புகள் காரணமாக தான் ஒட்டுமொத்தமாக நின்று வெற்றி பெற முடியவில்லை. இன்றைக்கி உலகம் பூரா அகதிகளாக போய் மிகப்பெரிய வசதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட இலங்கை மக்கள் இன்னமும் ஜாதிய கூறுகளோடு பிரிந்து கிடக்கிறார்கள் என்பது மறுக்கப்பட முடியாத உண்மை. கேரளாவும் அதே போல் ஒரு இடம். அந்த இடத்துல வளர்ந்துக்கிட்டு இருக்க ஒரு பையனுக்கு வாழ்க்கையினுடைய வறுமையும் மொழி வளமும் இயற்கையாகவே இருக்கின்ற அந்த அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்டதனுடைய உணர்வினுடைய வலி இருக்குது பாருங்கள், அது அவனை தூங்க விடாமல் பண்ணுது. தூங்க விடாமல் பண்ணும்போது அவன் எல்லா இடத்துலையும் போய் இந்த இசை வடிவங்களை பார்க்கும்போது இந்த இசை வடிவம் அவனுக்கு பிடித்ததாக இருக்கிறது. அப்போ அந்த வலி வரும்போது அவன் அறியாமல் வந்து சொற்கள் வந்து கொட்டுது. அது பல வரிகள் வந்து நான் பார்த்தேன். அதை சொன்னேன்னா அதுக்கே நேரம் அதிகமாக போயிட்டுருக்கேன். உள்ளே போய் பாருங்கள். அதான் நான் வியர்வையை வந்து சட்டையாக போட்டுக்கொள்கிறேன், என்னுடைய தோல் வந்து காண்டாமிருகத்தினுடைய தோல் அல்ல என்று பல பல மிக ஆழமான வரிகளை வந்து அதில் பார்க்க முடியுது. ஒரே ஒரு பாட்டில் உலகத்தினுடைய மொத்த அரசியலும் பேசி முடிக்கிறான். ஒரு பாட்டில் உலகத்தினுடைய மொத்த அரசியலும் பேசி முடிக்கிறான். அப்போ பேசி முடிக்கும்போது அவன் பேசுகின்ற பொருள் இருக்கு பாருங்க, அவன் பேசுகின்ற பொருள் இருக்குல்ல, அந்த பொருள் வந்து உலக அரசியலாக இருக்குது. உலக அரசியலை பேசுவது கவிதையாக இருக்கிறது. கவிதை வந்து இசை வடிவத்தில் வருது. இசை வந்து சொற்களை வந்து கொட்டுவது ரேப் வடிவில் இருக்குது. அந்த ரேப் வடிவத்தில் இருக்கின்ற காரணத்தால் அது இளைஞர்களை ஈர்க்கின்றது. ஒன்றுமே தெரியாத கேரளாவில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு அந்த ஊரில் இருக்கின்ற அடுக்குகள் மட்டுமில்லாமல் உலகத்தில் இருக்கின்ற அத்தனை அடுக்குகளிலும் இருக்கின்ற அழுக்குகளை வந்து அவன் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறான். இப்போ கேரளாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவகிரின்னு ஒரு ஆசிரமம் இருக்குது,
அந்த சிவகிரி ஆசிரமம் இன்றைய தேதி வரையில் கேரளாவுக்குள் இருக்கின்ற எல்லா கோவில்களுக்கும் சட்டை போடாமல் வருகின்ற பழக்கத்தை தடை செய்ய வேண்டும் கேட்டுட்டு, அந்த சட்டை போடாமல் வரணும்னு நீ கூப்பிட்றதுக்கு காரணமே வர்ணாசிரமத்தினுடைய அடிப்படையில் அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சட்டை இல்லாமல் வரணுன்றது. அதை எதிர்த்து சிவகிரி ஆசிரமம் இன்னைய தேதி வரைக்கும் போராடிட்டு இருக்கு. ஜாதிய ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக இந்த பையனுக்கெல்லாம் முன்னாடி ஐயன் காளி என்றவர் படையே கொண்டு வந்து நடத்தினான், பெரிய போராட்டத்தை நடத்தின. இந்த ஐயன் காளின்னு போய் போட்டு பாருங்க, மிகப்பெரிய வரலாறு இருக்கு ஜாதி அமைப்புகளுக்கு எதிராக ஐயன் காளி என்ன பண்ணான்னு. நாராயணகுரு வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துறாரு. நாராயணகுரு வந்து ஈழவ மக்களுக்கான குரலாக மாறுறாரு. அதனால தான் வைக்கத்துக்கு பெரியாரும் போறாரு. பெரியார் போயிட்டு வந்து ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கு காரணமே இந்த ஜாதிய அடுக்குமுறைகளை ஒடுக்கிவிட்டு கோயிலுக்குள்ளார இருக்கிற அந்த பெருமாள் கோயில் இருக்கிற எந்த தேதி, சிவன் கோயில் பெருமாள் கோயில் இருக்கிற எந்த தெருவிலையும் 4 பேர் யாருமே வரக்கூடாது, அந்த 4 தெருவில் யாருமே வரக்கூடாது என்பதை எதிர்த்து தான் பெரியாருடைய போராட்டமும் சிறைவாசமும். அப்படி வந்து ஜாதியத்தை மிகவும் ஆழமாக பின்பற்றி கொண்டிருக்கின்ற ஒரு மண்ணில் இந்த இளம் சிறுவனாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற வேடனுக்கு அந்த வலிகள் அதிகமாக அது வார்த்தை கொட்டுது, ரேப்பாக மாறுது. அது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய இளைஞர் பட்டாளத்தை அவனுக்கு உருவாக்கி கொடுக்குது. இந்த இசை வடிவம் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அவன் போகிற இடம்லாம் 20,000 பேர் 30,000 பேர் 50,000 பேர் வராங்க. கடந்த ஒரு வார காலமாக இது நடந்து கொண்டிருந்தாலும் கூட நான் கொஞ்சம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசணுன்றதுக்காக தான் ஒரு 2 நாள் எடுத்துக்கிட்டேன். அந்த பையன் இன்றைக்கு இருக்கின்ற இசை உலகில் இருக்கின்ற திரையுலகில் இருக்கின்ற சில தவறுகளை செய்தவனாகவும் அறியப்படுகிறான். அது அவனால் ஒப்புக்கொள்ளவும் பட்டிருக்கிறது. போதை மருந்து குற்றச்சாட்டு அவன் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நான் பயன்படுத்தியது உண்மைதான், அதிலிருந்து நான் வெளியே வருவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்ற வெளிப்படையான ஒரு வாக்குமூலம் தரப்பட்டிருக்கிறது. அவன் மீது பெண்கள் சில பேர் புகார் கொடுத்திருக்கிறார்கள். அது நான் அந்த எண்ணத்தில் செய்யவில்லை, அவர்களிடமும் நான் பணிவாக நடந்து கொள்ள விரும்புகிறேன் என்ற வாக்குமூலமும் அவனிடமிருந்து வந்திருக்கிறது. தான் செய்திருக்கின்ற தவறுகளை எல்லாம் ஒப்புக்கொண்டவனாக இருந்தாலும் கூட நிறத்தினுடைய அடிப்படையில், அவன் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்தவனுடைய அடிப்படையில் அவன் மேலே இன்னைக்கு பாயிறவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நவீன சங்கிகள், மதத்தை முகமூடியாக போட்டுக்கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்ற வேடதாரிகள். அந்த வேடதாரிகளுடைய முகத்தை கிழிப்பதற்கு வந்த வேடனாகத்தான் அவன் அறியப்படுகிறான். அவன் சொல்கிறாங்க ஒரு அம்பு வச்சுட்டு மீன் அடிப்பான், அதனால் பையங்கள்லாம் வந்து அவனுக்கு வேடன் பேர் வச்சுருந்தாலும் கூட இன்றைக்கி அந்த பேர் எப்படி பொருத்தமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மக்களை ஏமாற்றுவதற்கும் மதத்தின் பேராலும் இனத்தின் பேராலும் ஜாதியின் பேராலும் அடக்குமுறை செய்து கொண்டிருக்கின்ற கபடதாரிகளுடைய முகமூடிகளை கிழிக்கின்ற வேடனாக, வேட்டையாடுகின்ற வேடனாக நான் அவனை பார்க்கிறேன். என்னுடைய பிரேயர், என்னுடைய கடவுள் மீது நான் கேட்கின்ற என்னுடைய என்ன சொல்வது கேட்பு கோரிக்கையெல்லாம் என்னவென்று கேட்டால், இதை போன்று 10-20 பிள்ளைகள் இந்தியா முழுவதும் தேவைப்படுகிறார்கள். ஒரு இனத்திற்கு ஒருவன் தேவைப்படுகிறான். அவன் ஒன்றும் மாவோயிஸ்ட் மாதிரி போய் துப்பாக்கி எடுத்துட்டு சண்டை போடணுன்னா நான் எதிர்பார்க்க மாட்டேன். அதை நான் ஆதரிக்கின்ற ஆளும் அல்ல. ஆனால் பேசுகின்ற ஒரு குரல் மூலமாக, எழுப்புகின்ற குரல் மூலமாக, கலகத்தின் குரலாக வருகின்ற பொழுது நியாயத்தையும் ஒடுக்குமுறையும் அடக்குமுறையும் எவன் பேசுகிறானோ. ஆங்கிலத்தில் வந்து ஒரு பாட்டு இருக்குது, இந்த பிரேசிலில் இருக்கிற சின்ன சின்ன ஏழை குழந்தைகள் இருக்குல்ல, அந்த குழந்தைகளை வந்து எல்லாரும் வன்முறைகளுக்கு பயன்படுத்துவாங்க, ட்ரக் விற்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க, விபச்சாரத்துக்கு பயன்படுத்துவாங்க. அதில் அடிப்பட்ட ஒரு சின்ன பையன் எழுதுனது வந்து ஒரு 3 வரி இருக்குது. அது வந்து ஒரு இசையாக வந்த ஒரு 3 வரிகள் பாடலாக வந்துச்சு. அதாவது வி ஓ காட் வி ஏட் அவர் ஹங்கர் வி சோல்ட் அவர் சோல் வி ஆல் பவுண்ட் டு தி ஹெவன் த டேஸ் ஆஃப் ஹெல் ஆர் ஆல்ரெடி ஓவர் ஹியர்னு பேர் அதுக்கு. கடவுளே, எங்கள் பசியை நாங்கள் உண்டோம், எங்கள் ஆன்மாவை நாங்கள் விற்றுவிட்டோம், கண்டிப்பாக நாங்கள் சொர்க்கம்தான் செல்ல வேண்டும், நரகத்தின் வாழ்வுதான் இங்கே முடிந்து விட்டதேன்னு அந்த பாட்டு சொல்லும். அந்த வலியை வந்து அவ்வளோ அழகாக வந்து அந்த பாட்டு சொல்லி, எங்கள் பசியை நாங்கள் உண்டோம் என்று சொல்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல, எத்தனை கவித்துவமான அழுகை அது, எத்தனை கவித்துவமான வலி அது. ஒரு வலியை சொல்லும்போது கூட எவ்வளோ கவிதையாக சொல்ல முடியுன்றது அந்த ஒரு வார்த்தை போதும். வி ஏட் அவர் ஹங்கர், எங்கள் பசியை நாங்கள் உண்டோம். அந்த பசியையே சாப்பிட்டுட்டு கும்பல்கிட்ட தான் இந்த மாதிரி இருக்கிற பாட்டு வரும். இந்த பாட்டை வந்து எதிர்த்து பேசுகிறவங்கெல்லாம் யாருன்னு பாருங்கள். சசிகலான்னு ஒரு RSS அம்மா, பாலக்காட்டில் இருக்கிற ஒரு கவுன்சிலர், ஒரு RSS பத்திரிகையினுடைய ஆசிரியர். இவங்க 3 பேர் என்ன சொல்கிறாங்க, கோயிலில் கூப்பிட்டு போய் அவர் ஒரு பாராட்டு விழா நடத்துகிறாங்க அந்த பையனை. அவன் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு அவன் சொல்லவே இல்லை. கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு அவன் சொல்ல, பாடுற இடத்துல அவன் பாட்டில் 2-3 இடத்துல பெரியார்னு வருது.
உடனே அவன் பெரியாருடைய கொள்கையை பேசுகிறான்னு இவங்க சந்தேகப்படுறதான்னு நினைக்கிறாங்க. அந்த பையனே பேட்டியில் என்ன சொல்கிறான், நான் பெரியார் என்ற ஆறு இருக்கின்ற பகுதியில் வளர்ந்த காரணத்தால் நான் பெரியார் மகன் சொல்கிறது காரணம் அந்த ஆற்றினுடைய மகன் நான் சொல்கிறேன்றான். அது விளக்கமாக உண்மையான்றதுலாம் நம்ம உள்ளே போக வேணாம். உடனே என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் வந்து பெரியார் ஸ்டிக்கர் வச்சுட்டு அலையிறான்னு காலையில் ஒருத்தன் பேசுகிறான். ஏண்டா ஊரில் இல்லாத புலி ஸ்டிக்கர் வச்சுட்டு போகிற இடம்லாம் நீங்கள் தான் ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க. என்ன புலி ஸ்டிக்கர் வச்சுட்டு ஒட்டிக்கிட்டு அலையிறதே இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு கட்சி தான். தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்தினுடைய ஸ்டிக்கரை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கின்ற இளைஞர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற இடத்துல பெரியார் ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. அவனுக்கு யாரும் ஒட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அவன் தனி குரல். அந்த பையனை நான் பெரியாரை பற்றி பேசலைங்கிறான். இங்கே யாரும் அப்படி கிளைம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இதையெல்லாம் பேசுகின்ற இடமாக எது இருக்கிறது என்றால் தமிழ் சார்ந்த பிள்ளைகள், தமிழ் நிலத்தை சார்ந்தவர்களுக்கு தான் அது உரைக்குது. இப்போ உதாரணமாக நம்ம கமலஹாசன் இருக்கார். கமலஹாசன் ஒரு உண்மையை சொல்கிறாரு. என்ன உண்மையை சொல்கிறான்னா, தமிழ் தான் தாய்மொழி, கன்னடம் மலையாளம் தெலுங்கு எல்லாம் அதுலேருந்து பிறந்தது அப்படின்றது உலகம் ஒப்புக்கொண்ட உண்மை. அது உண்மை. அது சிவராஜ்குமார் இருக்கிற இடத்துல வந்து நம்முடைய சகோதரன் வந்திருக்கிறாரு, உங்களுக்கும் தாய்மொழி வந்து தமிழ் தான், அதுலேருந்து பிறந்தது வந்து கன்னடம் சொல்கிறது, நம்மெல்லாம் ஒன்றா இருக்கணும்னு கமலஹாசன் சொன்னாலும் கூட இந்த சங்கி ஒன்று இருக்குது பாருங்கள், எடியூரப்பான்னு ஒன்று ஓரங்கட்டி வச்சுருக்காங்க ஏற்கனவே. அது வந்து கமலஹாசன் மன்னிப்பு கேட்கணுங்குது. அப்போ கன்னடம் எங்கேருந்து பிறந்ததுன்னு சொல்லணும்ல. நீ போட்டு செம்மொழி வேணால் கேட்டு வாங்கிக்கலாம் எலெக்ஷனுக்காக. ஆனால் தமிழிலிருந்து தோன்றியது தான் கன்னடம் என்கின்ற உண்மையை நீ மறைப்பது என்பது உன் அப்பன் பெயரை மறைப்பதை போன்றது, உன் அம்மா பெயரை மறைப்பது போன்றது. சார், எடியூரப்பா போன்ற முன்னாள் முதல்வர்களே முட்டாள்களாக நடக்கின்ற தேசமாக இது இருக்கிறது. அப்படி இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சங்கி கூட்டம் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இவனை வந்து கைது பண்ணணும், இவன் போதைப் பொருள் பயன்படுத்தணும்னு சொல்கிறான், இவன் இலங்கை தமிழனாக இருக்கிறதால புலிகளை பற்றி பேசுகிறான், புலிகளை பற்றி பேசுறதால இவனை என்ஐஏ விசாரிக்கணும், இவனுக்கு வெளிநாட்டு தொடர்புகள்லாம் இருக்குது, இதெல்லாம் கண்டுபிடிக்கணுன்ட்டு அவனை கொண்டு வந்து சாதாரணமாக பாடிக்கிட்டு வாழ்க்கையில் வந்து மேலே வரணும்னு நினச்சிட்டு ஒரு பையன் இருக்கான் பாருங்க, அவனை வைத்து அரசியல் செய்து அவனையே அரசியலாயிட்டாங்க. வேடன் வந்து வேட்டையாடப்படுகிறான். அவன் என்னங்க பாடினா, உலகத்தில் எல்லா சின்ன பிள்ளைங்களும் பாடுறத இதே யாழ்ப்பாணத்துலேருந்து வசீகன்னு ஒரு பையன் இருக்கான். அந்த வசீகன்ற பையன் வந்து இதே ரேப் வடிவத்தில் தான் பாடுறான். இப்போ நம்ம ஹிப்ஹாப் தமிழான்னு ஒரு பையன் இருக்கான், கோயம்புத்தூர் பையன், சினிமாவுக்கெலாம் மியூசிக் போடுறார், ஹிப்ஹாப் தமிழன். அந்த மாதிரி வந்து இந்த வசீகன்ற பையன் வந்து ரேப்பில் வந்து என்ன பண்ண காதல் பாட்டு பாடுறான். அந்த காதல் பாட்டு வந்து பாடுகின்ற வேகம், அதில் வந்து விழுகின்ற வார்த்தைகள் வரிகள்லாம் இருக்குது பாருங்கள், இசை சொற்கட்டு தாளக்கட்டோடு வந்து விழுகின்ற அற்புதமான கவித்துவம் நிறைந்த சின்னஞ்சிறு வைர துளிகளாக விழுந்து கொண்டிருக்கின்ற வார்த்தைகள். நீங்கள் அந்த வேகத்தை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வைர துளிகள்லாம் தெரிச்சா எப்படி இருக்குமோ அத்தனையும் சுத்தமான தமிழ் காதல் வார்த்தைகள். அதில் அரசியல் கிடையாது, அரசியல் இல்லை. நான் அதையும் பல மாட்டி கேட்குறேன். அப்போ அதை போல வலியோட ஒருத்தன் பாடுறவனை கூப்பிட்டு என்னையே விசாரிக்கணும். பாட ஆரம்பிச்சோன்னே இயற்கையாக வருது வாயிலேருந்து, அப்படியே சொற்கள் கொட்டுது. இல்லை, அப்படி போடும்போது அவன் வந்து அரசியல் பண்ணுறானா, அவன் எலெக்ஷன் நிற்க போகிறானா, அவன் ஏதாவது கட்சி ஆரம்பித்தானா? இப்படி தான் குஜராத்தில் வந்து ஒரு பையன் கட்சி ஆரம்பித்தான். தன்னுடைய ஜாதிக்காக 10 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் கூடினாங்க. அவனை என்ன பண்ணீங்க? பொய் கேஸாக போட்டிங்க. பொய் கேஸாக போட்டு உங்கள் கட்சியில் தூக்கி போட்டு வாஷிங் மிஷினில் போட்டு இப்போ உள்ளே உட்கார வச்சுக்கிட்டீங்க. பத்திதார் சமூகத்திற்காக பாடுபட்டு இருந்தான் ஒரு பையன், சின்ன பையன், 19 வயசில் இயக்கம் ஆரம்பித்தான். வேடன் என்ன இயக்கம் ஆரம்பித்தான்? எந்த இயக்கமும் ஆரம்பிக்கலை. நான் இவ்வளோ தகவல்கள் வந்து மொத்தமும் அடுக்குனதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வழிபட்டவன் வலியை வாங்கினவன் பேசிக்கிட்டே தான் இருப்பான் இல்லையா? எளியோர்த்தமை வலியோர்த்தமை வதையே செய்குவதோன்னு நம்ம வந்து பாடுறது இல்லையா? கடவுள்கிட்ட போய் அழுவுறது இல்லையா? அப்போ இவன் யாரை பார்த்து கேட்குறான்? ஏன்டா இந்த நிறத்தை வச்சு பிரிக்கிற? ஏன் என்ன ஜாதியை வச்சு பிரிக்கிற? நான் பறையனும் அல்ல புலையனும் அல்ல அரசனும் அல்லங்கிறான், அவரும் மயிரும் இல்லைங்கிறான் அந்த பாட்டில். ஆமாம், அதான் அந்த வரிகள்லாம் இருக்குது. அப்படி வரும்போது வந்து அவன் தன்னை பற்றி கூறிக்கொள்ளுகின்ற இடத்தில் நான் ஒரு மனிதன் என்று நிரூபிப்பதற்கு அவன் நிறத்தை தாண்டி வர வேண்டியது இருக்குது, அவன் இனத்தை தாண்டி வர வேண்டியது இருக்குது, அவன் ஜாதியை தாண்டி வர வேண்டியது இருக்குது. அவன் பிறந்த இடமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இடமும் ஜாதிய அடுக்குமுறைகளை விட்டு இன்னமும் வெளிவராத ஒரு பூமியாக இருக்குது. அங்கேருந்து வர குரல் இது. இப்போ நம்ம வந்து இது ஆதரவாக குரல் கொடுக்குற நேரத்தில் நம்மளை தாண்டி நிறைய பேர் வந்துட்டாங்க. மம்முட்டி வந்துட்டார், பிருத்திவிராஜ் வந்துட்டார். மம்முட்டி என்ன சொல்கிறாரு? 2000 ஆண்டுகளாக ஒடுக்கப்பட்டு கொண்டிருந்த மக்களுடைய குரல் வர நேரத்தில் அவனை ஒடுக்காதீங்கன்றாரு. பிருத்திவிராஜ் நிற்கிறாரு. அதே ஸ்ரீகுமார் போன்ற பாடகர்கள்லாம் இருக்கான் பாருங்க,
எங்கே தனக்கு வேட்டு வச்சுருவானோன்னு சொல்லிட்டு இந்த பாடலை தடை செய்யணுங்கிறான். நான் என்ன சொல்கிறேங்க பாருங்கள், பொறுமையாக பாருங்களேன். இந்த மாதிரி இசை வடிவத்தில் வர எளிய பிள்ளைகளை கூப்பிட்டு இவனுங்க விலைக்கு வாங்கி 2-3 சான்ஸை கொடுத்து சினிமாவில் பாட வச்சு கெல்லா கட்டிடுறானுங்க. இந்த பாடல்கள்லாம் வெளியில் வரக்கூடாதுன்றதுல உறுதியாக இருக்கான். ஆனால் பஞ்சரத்ன கீர்த்தனை ஒரு 5 பாட்டை வச்சுக்கிட்டு உலகம் பூரா கல்லா கட்டிகிட்டு இருக்காங்க. எத்தனை வருஷமா? 100 வருஷமா, 75 வருஷமா. பஞ்சரத்ன கீர்த்தனை வந்து ஒரு தியாக ஐயருடைய 5 பாட்டு உங்களுக்கு தொகுத்து கொடுத்தாங்க. எதுக்கு தொகுத்து கொடுத்தாங்க? சண்டை போட்டுக்காதீங்க, ஆண்களும் பெண்களும் சண்டை போட்டுக்காதீங்க, ஒரே இடத்துல உட்காந்து பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐசிஎஸ் ஆஃபீஸர் வந்து ஏற்பாடு பண்ணி கலெக்ட் பண்ணி கொடுக்குறாரு. அரிகேசநல்லூர் பாகதர்லாம் வந்து இதை செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து தியாகையருக்கு சமாதி கட்டுறதுக்கு பெங்களூர் நாகரத்னமா என்ற தேவதாசி தான் தன்னுடைய நகைகள்லாம் விற்று சமாதி கட்டுச்சுன்னு ஒரு 100 வாட்டி சொல்லிட்டேன். 5 பாட்டு தான். நாட்டை ராகத்தில் ஒன்று, கௌடவ ராகத்தில் ஒன்று, ஆரபி ராகத்தில் ஒன்று, வராளி ராகத்தில் ஒன்று, ஸ்ரீராகத்தில் ஒன்று. இந்த 5 பாட்டை மட்டும் வச்சுக்கிட்டு காதில் தொங்குற வைரக்கம்மல் என்ன, ஒட்டியானம் என்ன, அட்டிகை என்ன, பட்டு வேட்டி என்ன, வெள்ளி சொம்பு என்ன, போகிற கார் என்ன, பறக்கிற ஃப்ளைட் என்ன, நடத்துகிற விழா என்ன, நம்ம ஏதாவது சொல்கிறோமா? தமிழ் இசையை சாகடிச்சிட்டிங்க. இந்த தமிழ் இசையை நினச்சிக்காதீங்க. தமிழுக்கு உண்டான இசையை காலி பண்ணிட்டீங்க. தமிழ் இசையை கூப்பிட்டிங்கன்னா இதுவும் சரின்னு சொல்லும். அது பாவம், ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது இப்போது, அங்கீகாரத்துக்கு பணத்தில் இல்லை. அப்போது இந்த 5 பாடல்கள் உங்களுக்கு சொர்க்கத்திற்கு நிகரான வாழ்க்கையை கொடுத்து கொண்டிருக்கிறது. எனக்கு புரியாத மொழி தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருதத்தை வைத்துக்கொண்டு இதுதான் இந்த மண்ணினுடைய இசை என்று நீங்கள் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். எங்களை மயக்குவதற்கு முயற்சிக்கிறீர்கள். இந்த இடத்துல வந்து சனாதனத்தினுடைய உச்சம் இங்கே தான் சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் எத்தனை வாட்டி குட்டு வச்சாலும் தொடச்சி போட்டு மறுபடியும் ஒன்று போய் இங்கிலீஷில் பேசிகிட்டே இருக்கு ஆரியன். அப்போ அந்த மாதிரி வந்து ஸ்பான்சர்லாம் எங்களுக்கு கிடைக்கலையே. அதே போன்ற ஸ்பான்சர்லாம் வேணும்னு கிடையாது. அவன் ஒரு சுயம்பு. அவனுக்குள் பொதிக்கப்பட்டிருப்பது கவிதை இல்லை, வலி சார்ந்த கவிதை, வலி சார்ந்த வாழ்க்கை. அது ஒரு எரிமலை வெடிக்கும் போது அந்த நெருப்பு துண்டங்கள் பறக்கிற வேகம் இருக்குது பாருங்க, அது எல்லா இடத்துலையும் போய் பற்ற வைக்குது. இன்றைக்கி செவனேன்னு பாடிக்கிட்டு இருந்தான். இந்த 3 சங்கிகள் போய் அவனை போய் இன்டர்நேஷ்னல் ஃபிகர் ஆகிட்டாங்க. இல்லை, அவங்க சொல்கிறது இவ்வளோ திறமைகள் ஒரு பக்கம் இருக்குது நீங்கள் சொல்கிறீங்க, இன்னும் சில குற்றச்சாட்டுகள் சொல்கிறாங்களே. குற்றச்சாட்டுகளுக்கு நான் போகும்போதே கோடிட்டு காமிச்சிட்டு போயிட்டேன். அது நான் எந்த இடத்துலையும் நியாயப்படுத்த மாட்டேன். அவன் போதை மருந்து பயன்படுத்தியதாக ஒப்புக்கொண்டால் பர்மிசிபிள் லிமிட்னு ஒன்று இருக்குது, சட்டத்திலே இருக்குது. நார்காட்டிக் அஃபென்சஸ் ஆக்டில் பர்மிசிபிள் லிமிட்னு இருக்குது. அவன் என்ன பொருள் பயன்படுத்தினா, அல்லது அவன்கிட்ட வந்து நீங்கள் கைப்பற்றினீங்களா, கேஸ் எதாவது போட்டிங்களா, வழக்கு போட்டிங்களா, வழக்கு போட்ட இடத்துல வந்து இருந்தீங்கன்னா கைப்பற்றப்பட்டுச்சா? ஷாருக் கான் பையனுக்கே வச்சு எடுத்தவங்க தானே, ஷாருக் கான் பையனுக்கே வச்சு எடுத்தாங்களா இல்லையா? இப்போ அந்த டீட்டெயில்ஸுக்கே போக வேணாம். ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒன்று. இன்றைக்கி தமிழ் சமூகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மரபில் இருப்பவர்கள் எல்லோருமே தங்களுடைய வீக்னஸை வந்து வெளிப்படுத்துவாங்க, கண்ணதாசன் உள்பட. கண்ணதாசன் வந்து அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதின ஒரே காரணத்துக்காக அவர் தப்பிச்சிட்டார். இல்லைனா அவரை உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பாங்க. அவருடைய நடை, உடை, பாவனைகள், பழக்க வழக்கங்கள் பதிவு செய்யப்பட்ட அவருடைய தவறுகளை அவரே பதிவு செய்த எல்லா விஷயத்தையும் வச்சு உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பான். இன்றைக்கி உயிரோடு இருந்திருந்தான்னா அவர் அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதினால் தப்பிச்சிட்டார். அதனால் தன்னுடைய தவறுகளை ஒருவன் ஒத்துக்கொள்கிறான் என்பதனால் அவன் தவறு செய்யணும்னு நான் சொல்லலை. அது சட்டத்தால் தண்டிக்கப்பட வேண்டிய தவறு என்றால் அதை நோக்கி போங்க. அதுக்காக அவன் பாடின தப்பு, எழுதின தப்பு, அந்த எழுத்தில் பிழை, வார்த்தையில் பிழை, இசையில் பிழையெல்லாம் உங்களால் சொல்ல முடியாது. அது மானுடத்தின் குரல், மக்களின் குரல், வலி பதிகின்ற குரல், அழுகையினோட குரல், கண்ணீருடைய குரல். கோயில் விழாவுக்கு கூப்பிட்டப்ப அவரையும் கூப்பிடுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதான் நான் சொன்னீங்க, என்ன கேபரா டான்ஸ் ஆட போறீங்கன்னு வந்து அந்த பத்திரிகை ஆசிரியர் கேட்டிருக்காரு. நம்ம ஊரில் என்ன நடக்குது? கோயிலில் ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு அனுமதி ஒன்று கோர்ட்டில் போய் பர்மிஷன் வாங்கிட்டு என்ன ரெக்கார்ட் டான்ஸ் தான் போட்டுக்கிட்டு இருக்கான். ஐயப்பன் சீசன் வரும்போது நீங்கள் பாருங்கள் எத்தனை டியூனில் வந்து ஐயப்பன் பாட்டு வருதுன்னு. எந்தெந்த மாதம் ஆளான பொண்ணுக்கெல்லாம் ஐயப்பன் பாட்டு இருக்குது. அதனால் அந்த விஷயங்களே இப்போ நம்ம பேச வேண்டிய விஷயம் இல்லை. ரொம்ப எளிமையாக நம்ம பார்க்கணுன்னு சொன்னால், ஒரு பையன், அவனுடைய பின்னணி என்ன? அம்மா யாழ்ப்பாணம், அப்பா கேரளா. ஒரு சேர நாட்டில் இருக்கின்ற தமிழ் சார்ந்த நிலத்திலிருந்து வந்திருக்கின்ற ஒரு தமிழ் குழந்தை, இன்றைக்கு மலையாளம் பேசுகின்ற ஒரு குழந்தை. அவனுக்கு மலையாளமும் தமிழும் இயல்பாகவே சரளமாக வருகிறது.
அது கவிதையாக வருகிறது. வருகின்ற வார்த்தைகள் வலியோடு வருகிறது, பதிவாகிறது, மக்கள் கூட்டம் சேருகிறது, இளைஞர்கள் எழுச்சி பெறுகிறார்கள், ஆரவாரம் செய்கிறார்கள், கூடுகிறார்கள், வசூலாகுது. என்னடா வலிக்குது உங்களுக்கு? ஏன் வலிக்குது? இப்போ நான் பார்த்தேன், இந்த நிகழ்ச்சி பேசுறதுக்காக தான் பார்த்தேன். இவனை கூப்பிட்டு வந்து இங்கே 2-3 இசை நிகழ்ச்சியெல்லாம் நடத்தியிருக்காங்க நம்ம ஆளுங்க. நடத்துகிற இடத்துல நான் சொன்ன 2 பேர் உட்காந்து அவனை பார்த்துட்டு இருக்கான். ஐயோ இவன் பார்வைப்பட்டுச்சா, அவனுக்கு 2 பாட்டு போட்டு இவனை காலி பண்ணிடுவானுங்க, நம்ம ஆளுங்க கல்லா கட்டுவானுங்கன்னு பார்த்துட்டு இருந்தான். முக்கியமான 2 பேர் அதில் உட்காந்துருக்கான். இவன் வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பசங்களெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி அவனை போட வச்சு, என்ன நான் சொன்னேன்ல, ஒரு ஓவர் கோட் போட்டுக்கிட்டு ரெட்ரோவில் வந்து சந்தோஷ் நாராயணன் ஆட்டாடுறாரு, ஆச்சி சந்தன கட்டேன்னு. இந்த இசை வடிவங்கள் வந்து மக்களுக்கு சொந்தமானதை நீங்கள் பயன்படுத்துங்க, அது ஒரு இசையமைப்பாளனுடைய உரிமை. ஆனால் அங்கே வந்து உங்களை வந்து கண்டுக்காமல் இருக்கிறவன், யாரை உங்களை கண்டுக்காமல் இருக்கிறவன் வெளியில் வந்து அவன் பாடினான்னா அவனுடைய கலர் உங்களுக்கு தெரியுது, அவனுடைய இசை தெரியுது, அவனுடைய வார்த்தையெல்லாம் தப்பாக தெரியுது. ஆனால் உனக்கு கீழே வந்து அவன் சினிமாவில் பாடினான்னா உனக்கு தேவைப்பட்டவனை மாறிடுறான். புரியுதுங்களா? இந்த பாகுபாட்டை உடைங்க. உன்னுடைய கடவுள் உனக்கு, என்னுடைய கடவுள் எனக்கு. நான் இறைநம்பிக்கை இல்லாதவன் அல்ல, ஆனால் சுயமரியாதையோடு வாழறவன். இந்த பையனை யார் எனக்கு தெரியாது, நான் பார்த்ததில்லை. நான் அதனால தான் அதனுடைய வரிகள் அது இதெல்லாம் இவ்வளவு வரலாறுகளுக்குள்ளே நான் போயிட்டு வர்றதுக்கு காரணம், உலகம் இருக்கிற எல்லா இடத்துலையுமே வலியோடு இருக்கிறவனுக்கு வந்து வார்த்தை வரும், பீரிட்டி எழும். இன்னும் வந்து லெபனான், லிபியா, அரேபியாவில் இருக்கிற பல இடங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா அந்த அழுகையினுடைய அர்த்தம் நமக்கு தெரியாது. இசை கேட்டிங்கனாவே போதும், அந்த இசையே வந்து அந்த வலியை பதிவு செய்யும். யூதர்கள் மேலே வந்து 1000 கம்ப்ளைண்ட் இருந்தாலும் கூட ஹிட்லர் செய்த கொடுமைகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது அதனுடைய இசை வடிவங்கள்லாம் சிலது இருக்குது. ஷிண்ட்லர்ஸ் லிஸ்ட் படத்துலலாம் வரும். இஸ்தாக் பெர்மான் வந்து வயலின் வாசிச்சிருப்பார். இஸ்தாக் பெர்மான் வயலின் வாசிப்பார் ஷிண்ட்லர்ஸ் லிஸ்ட்டில். அந்த அழுகை வந்து உங்களை அறியாமல் வந்து தொட்டுட்டு போகும். கொள்கை ரீதியில், கோட்பாட்டு ரீதியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிட்லர் அழிக்கின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா இஸ்ரேலியர்கள் மீது வந்து உங்களுக்கு பரிதாபம் வரும். இன்றைக்கு இஸ்ரேலியர்கள் நடந்து கொண்டிருக்கின்ற விதத்தை பார்த்தா கோபம் வரும். அது மனிதாபிமானத்திற்கும் ஆக்கிரமிப்பிற்கும் இடையே உண்டான இசை. அப்போ நீங்கள் வந்து இசையை வந்து இசையாக பார்க்கணும், வலியாக பார்க்கணும். அவன் வலியாக அவன் பாடுறான், அழறான், கும்பல் வந்ததுன்னா அவன் வாழ்ந்துட்டு போகிறான். என்ன உங்களுக்கு கெடு? உங்களை மாதிரி ஆடிட்டோரியத்தில் உட்காந்துக்கிட்டு சின்னஞ்சீறு கிளியே பாடு. அதே பாரதியார் எத்தனை இடத்துல பட்னியை பற்றி பாடியிருக்காரு. பார்ப்பானை ஐயன் என்ற காலமும் போச்சேன்னு பாடியிருக்காருல. பாட உனக்கு எது வசூலாகுதோ அதை மட்டும் தானே பாடுறீங்க. பாரதியாருக்கே சோறு போடாத ஊர் தானே, இல்லைனா ஏன் 35 வயசுக்குள்ளே செத்து போகிறாரு? ஆகவே மக்களே, நான் வந்து சொல்லுவது என்னன்னு கேட்டிங்கன்னா, வேடன் வந்து வேட்டையாடி கொண்டிருக்கிறான். பல இடங்களில் பல கதைகளை வேடர்களே முடித்து வைத்ததாக புராணங்கள் கூட சொல்லுது. மகாபாரதத்தினுடைய முடிவே ஜாரா என்ற வேடன் தான் முடிச்சு வைக்கிறான். கிருஷ்ண பரமாத்மனுடைய வாழ்வே ஜாரா என்ற வேடனுடைய அம்புல தான் முடியுது. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கடவுளோடு மிக நெருக்கமாக இருப்பவனாகவும் வேடன் இருக்கிறான். அம்பு வச்சு அடிக்கிறான், அம்பு போய் கடவுளோட கண்ணை தச்சிடுது, கடவுளுக்கு கண்ணு போயிடுது. கண்ணு எங்கே இருக்குன்னு தெரியல இவனுக்கு. காலை தூக்கி அந்த இடத்துல வச்சுட்டு தன்னுடைய கண்ணை எடுத்துட்டான். தன்னுடைய கண்ணை எடுத்த காரணத்தால் கடவுளுக்கு அது வைக்கணும் இல்லையா? கண்ணு இருக்கிற இடத்த காலால் தேடி பெருவிரல் இருக்கு பாருங்க, பெருவிரலை வந்து சிவன் கழுத்து சிவனுடைய முகத்தில் வைத்து அந்த இடத்தை கண்டுபிடிச்சி கண்ணை பொறுத்துறான். அதான் வேடன் கண்ணப்பன். அப்படி இந்த சமுதாயத்தில் கண்ணற்றவர்களாக, பார்வையற்றவர்களாக, வலிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு கண் பொருத்துகின்ற வேலையை இந்த வேடன் செய்யறான்னு முடிவு பண்ணீங்க. கண்ணாக மாறிக்கொண்டிருக்கிறான் வேடன், வேட்டையாடி கொண்டிருக்கிறான். அடக்குமுறையை எதிர்த்து வேட்டையாடுகிறான், ஒடுக்குமுறையை எதிர்த்து வேட்டையாடுகிறான், சனாதனத்தை எதிர்த்து வேட்டையாடுகிறான், வர்ணாசிரமத்தை எதிர்த்து வேட்டையாடுகிறான். வந்து விழுகின்ற நெருப்பின் வாசனை உங்களுக்கு பிடிக்காதுதான், கொஞ்சம் புகை வாசனை இருக்கும். ஆனால் இதை போன்ற இளைஞர்கள் எல்லா இடங்களிலும் உருவாவார்கள் என்று சொன்னால் அதுதான் மக்களுடைய மறுமலர்ச்சியினுடைய துவக்கமாக இருக்கும். ஒட்டுமொத்தமாக இதை வந்து ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக தான் பார்க்க முடியும், தனிப்பட்ட முறையில் அதை பார்க்கக்கூடாது. இதே கேரளாவில் அவருடைய நிலைமைக்கு இப்போ எவ்வளோ எதிர்ப்பு இருக்கோ அதை விட ஆதரவும் அங்கே இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதையும் சொல்லியிருக்கீங்க. கருத்துக்களை பகிர்ந்துள்ளதற்கு நன்றி. வணக்கம். வாழ்க தமிழ்நாடு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு,
தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.